எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel again. First of all, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி because கான்ஸ்டன்ட்டா என்னோட ஒரு வீடியோக்குமே வந்து நீங்க ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, especially when it comes to skin care and skin care related stuff. அப்படினா உங்க எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு and I really love that. And basically இன்னைக்கு வீடியோ வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா, this video is going to be about acne and acne prone skin இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். and those who are facing body acne and scalpல நிறைய பேர்த்துக்கு லைக் acne issues அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு I'm here to share a few words about my knowledge about in this area. and ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து it really helped me and it is actually helping me. You can see a body acne over here and I have few in the back. I don't mind showing. So here if you can see I have few body acne and stuff. So on the reason kaga particularly I wore this top today. Anyway, so enna product அப்படிங்கறத வந்து நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம் because நான் சீக்கிரமா வீடியோக்குள்ள போணும் அப்படி நினைக்கிறேன். So I'll definitely show you what it is and all that. But before getting into the video, I just want to thank you all so much for your constant love and support. and என்னோட அப்டேட்ஸ் எதுவா இருந்தாலும் I know like you people are so curious. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி I think ஒரு last week மாதிரி I've uploaded a video in my YouTube which is about my cult favorite skincare products அப்படின்னா. ஸோ அந்த வீடியோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன் if you want. பட் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த வீடியோ கீழே I've read a few comments saying that நீங்கள் வந்து almost every single product that are displayed in this video are on high end and most products are expensive. I don't think so everyone can afford this. அந்த மாதிரியெல்லாம் வந்து there were comments and few were like எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு சில காம்பனண்ட் இருக்குது, லைக் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் த நேச்சர் அண்ட் யூ ஆர் ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்சிங் இன் த ராங் வே, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி நிறைய ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். பட் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒன் திங் ஹியர். we people are someone who we are not any skin experts or somebody. and நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, நாங்கள் what I mean is any YouTuber or any influencer, any beauty influencer I mean. so எல்லாருக்குமே வந்து we are not any expert in skincare knowledge or ஸ்கின் கேர் பற்றி டீட்டெயில்டாக ஒரு ஸ்கின் டைப் பற்றி தெரிஞ்சு இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு ஒரு வைடர் நாலேஜ் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி there are few people who are really interested in doing a lot of research about the ingredients in the product. இந்த மாதிரி விஷயங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். பேசிக்லி வாட் we know is alcohol, paraben, sulfate இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. it is harmful for our skin and as well as it's harmful for the nature. அந்த மாதிரி பேசிக்காக சில இன்க்ரீடியன்ஸ் பற்றி வேணால் we might know. பட் அதர்வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு யூடியூபர்கிட்டையும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்டையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இட் இஸ் வெரி வெரி ராங். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ நான் பண்ணதுக்கு ஒன்லி ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து I was totally raving about my skincare products. I know that because எனக்கு என்னோட ஸ்கின் நல்லா இருக்குது, என்னோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்குது அப்படி யாராவது சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ் we have done the right thing to our skin and நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் இன்னொருத்தர்கிட்ட நமக்கு கிடைக்கும் போது அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் எனக்கு என்னோட ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ப்ரொஃபஷனுக்கும் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஸ்கின்னை நான் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ரைட் ஃப்ரம் த ஃபுட் ஐ இன்டேக், ரைட் ஃப்ரம் த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலுமே வந்து நல்லதாக நம்மளோட ஸ்கின்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள்னா. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸை ரொம்ப நாட்களாக யூஸ் பண்ணி எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அந்த வீடியோவில் நான் காட்டினேன். அண்ட் நான் நிறையா வாட்டி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி லைக் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சென்னையில் வச்சுருக்கேன். லாக்டவுன் முன்னாடி I came to கோயம்புத்தூர். ஸோ அந்த டைமில் நான் வந்து I got locked up in கோயம்புத்தூர் and I couldn't get any products that I used. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. ஸோ அதை பற்றி நான் நிறைய வாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் அண்ட் ஏர்லியர் என்னோட சில யூடியூப் வீடியோஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொன்ன ஒரு காரணத்தினால நிறைய பேர் அதை பார்க்கணுன்னு கேட்ட ஒரு காரணத்தினாலையும் மட்டும்தான் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ரீசெண்டாக சில ப்ராடக்ட்ஸ் கூட நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில். என்ன ரீசன் அப்படின்னா, அது எல்லாமே உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. ஜென்யூன்லி தே ஆர் குட். அண்ட் இன்னொரு கமெண்ட் பார்த்துட்டு I was totally like நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி சிரித்தேன். And I told my mom, my sister and my friends as well, because all the products that I've displayed in this video includes like Clinique, Face Shop and
Laneige and Estee Lauder இந்த மாதிரி நிறையா யூனோ லைக் டாப் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் கூட சிலது அதில் இருந்தது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ஸ்பான்சர் வீடியோ. ஸோ அவங்க காசு வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐம் நாட் லைக் பிளேமிங் யூ கைஸ், பட் ஸ்டில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். Most brands who collaborate with influencers or YouTubers and anybody ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, they'll always expect நான்-காம்படிட்டிவ் ப்ரமோஷன் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் ஒரே மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து அந்த பர்டிகுலர் யூடியூபர் டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னா, அதே ப்ராடக்ட்டை அதே மாதிரி சிமிலர் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை இன்னொரு பிராண்டோட ப்ராடக்ட்டை சேம் வீடியோவில் கொலாப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they will not agree. That is the basic rule. ஸோ இது கூட தெரியாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணது தான் வந்து I couldn't take it and எனக்கு ஒரு விதத்தில் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. மேபி இது ஏதாவது பிராண்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம கூட ஒரு கொலாப் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நான் அதில் வந்து வெக்கத்தை விட்டு சொல்லியிருப்பேன். அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐவ் கிவன் லைக் எனக்கு இந்த பிராண்டோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஐ ஹோப் தேல் கான்டாக்ட் மீ சம்டே அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ஷாப் பற்றி நான் சொல்லியிருப்பேன். இஃப் இன் கேஸ் தட் வாஸ் அ ஸ்பான்சர் வீடியோ, why would I say the dialogue man? எனக்கு புரியல. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி திங் ஐ வாண்டட் டு கன்வே. அண்ட் தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணுங்கள். டோன்ட் பி இன் அ நேரோ இருக்கு குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு ஸ்மாலாக நேரோவான ஒரு மைண்டோட டோன்ட் திங்க். அண்ட் டிவியில் நம்ம எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம்ல, வெரி சிம்பிள். நம்ம டிவியில் ஏதோ ஒரு டெலிவிஷன் ஷோ பார்க்கும்போது எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம போய் ஒருத்தராக we cannot pinpoint and question why is this in this லைக் ஒரு நார்மலாக ஒரு ஆயில் விளம்பரம் எடுத்துக்கலாம், ஒரு பருப்பு விளம்பரம் எடுத்துக்கலாம். எதுக்கு இதில் வந்து இந்த கலரில் பருப்பு இருக்குது, ஸோ இதில் ஏதோ போட்டிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் போய் we cannot go and pinpoint everyone and question it. And also ingredients பொறுத்த வரைக்கும் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் there are few chemicals which are good and beneficial for your skin. அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ that is the thing. நான் இதை பற்றி நிறையா பார்த்துட்டு இன்கேஸ் இன்க்ரீடியன்ஸ் பற்றி இஃப் பாசிபிள் I'll definitely educate you guys, because நீங்களும் தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து இவ்வளோ லென்த்தாக பேசினேன். இதை பார்த்துட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் லைன் கொடுப்போம் தெரியுமா, எந்த டைமுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 minutes 35 seconds தான் வந்து அந்த கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல் லைக் கோ ஸ்வைப் தேர் அண்ட் ஸ்டாப் பை தேர் அண்ட் கண்டினியூ வாட்சிங் அந்த மாதிரி கண்டிப்பாக யாரோ ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுவீங்க. பட் ஐ ஸ்டில் வாண்டட் டு கன்வே ஃபியூ திங்ஸ். நான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ரைட் ஃப்ரம் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் கமெண்ட்ஸ். நான் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் யூ கைஸ் திங்க் அண்ட் ஃபீல் அபவுட் மை வீடியோஸ். பேஸ்ட் ஆன் தட் தான் நான் என்னோட கண்டென்ட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் ஐ கேன் பிளான் அண்ட் டூ இட். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஐ டோன்ட் மைண்ட் வாட் எவர் யூ சே. ஐ டெஃபினெட்லி டேக் த இன்புட்ஸ். லைக் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் பேசிக்காக ஜென்யூனாக நல்லா இருக்கக்கூடிய இன்புட்ஸை நான் கண்டிப்பாக எடுத்துக்க தான் போகிறேன். அண்ட் any reviews that I do in my channel, everything will be genuine. I'll definitely give the genuine reviews, and if the product doesn't work, கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசக்கூட மாட்டேன். ஏன்னா நான் ஒர்க் ஆகிறது மட்டும் தான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். whatever the brand is, whatever the product is, அது என்னவா இருந்தாலும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் ரிவ்யூ கொடுப்பேன். அது என்னோட ஒரு என்ன சொல்கிறது, ஜென்யூனாக எனக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்குது. ஸோ அதுக்காக நான் அதை பண்ணுறேன். இஃப் இட் டசன்ட் ஒர்க், நான் அதை பற்றி பேசக்கூட மாட்டேன். என்னோட சேனல்லையோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம்லையோ எங்கேயுமே will not see that product. ஓகேவா? ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம். நான் சொன்னேன் அப்படின்னா அது எனக்கு கண்டிப்பாக ஒர்க்கான ஒரு ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப் than me, நான் வந்து ஒரு காம்பினேஷன் ஸ்கின் டைப் அண்ட் ஐ ஆம் லைக் மை ஸ்கின் இஸ் டூ சென்சிட்டிவ். ஸோ அதுதான் வந்து என்னோட ஸ்கின் டைப். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் டைப் பீப்புள் நீங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். If at all you are a different skin type, I can't help you because I'm not a skin expert. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ coming to the video, இன்னைக்கு வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இது ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்தனால இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். I know I'm taking too much time. So today's video is about the body acne. ஸோ ஆக்னே பொறுத்த வரைக்கும் there are several reasons we get acne, and நம்மளோட ஃபேஸில் ஒரு ஸ்பாட்டில் எங்கெங்கெல்லாம் ஆக்னே வருதோ அதுக்கும் நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம்க்கும் இன்டர்னலாக ஹார்மோன்ஸ்க்கும் வந்து நிறையா கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து there is a study. ஸோ அதை பற்றி நான் நிறையா படிச்சிருந்தேன். உங்களுக்கு வந்து எனிதிங் ரிலேட்டட் டு யுவர் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் ஆர் உங்களோட அப்டமனில் இருக்கக்கூடிய எனி ஆர்கன் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை அதில் ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா யூ வில் கெட் பிம்பிள் in this area. Most women having PCOD and anything related to your stomach area, the uterus and whatever indigestion issues, இந்த மாதிரி இருக்கவங்க யாரா இருந்தாலுமே உங்களுக்கு பிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வரும். And most people who get pimple
ஆர் லைக் இந்த பாடி ஆக்னி அந்த மாதிரி விஷயம் வருது வந்து தலையில் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு இந்த பாடி ஆக்னி இஷ்யூ வரலாம். அண்ட் தோஸ் ஹூ ஆர் நாட் யூனோ ஹைட்ரேட்டிங் தெம்செல்ஸ் ப்ராப்பர்லி, நிறைய பேர் வந்து ப்ராப்பராக தண்ணி குடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாடி ஆக்னி இஷ்யூஸ் வரலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி சுகரும் கூட ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ரீசன் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் திஸ் ஆக்னி இஷ்யூஸ். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து சுகரும் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் எவ்ரி டைம் ஐ கெட் அ ஆக்னி ஆர் எனி pimple somewhere in my body, I'll definitely know that நான் வந்து கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு டெசர்ட் anything that is சுகர் ரிலேட்டடாக நான் சாப்பிட்ருப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஆக்னி இஷ்யூ அப்படிங்கிறதே வரும். பட் ஸ்டில் பீப்புள் ஹூ கேன் நாட் அவாய்ட் இட் இஸ் கோயிங் டு பி ரியலி டஃப். நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரை டு கண்ட்ரோல் யோர் போர்ஷன். வாட் எவர் ஸ்வீட் ஆர் வாட் எவர் டெசர்ட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, யூ ஜஸ்ட் ட்ரை டு கண்ட்ரோல் அண்ட் ஹேவ் இட் இன் போர்ஷன். கொஞ்சமாக சாப்பிட்டு பழகுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ த ப்ராடக்ட் that I'm going to talk about today is the Nutriderm Oil Regulator Lotion. This is kind of a spray that you can use for oily and acne prone skin conditions. And இந்த ப்ராடக்ட் பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இதில் மெயினாக இதோட பர்பஸ் என்ன, இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். The soothing lotion for controlling oily and acne skin conditions, skin redness as well as blemishes without causing irritation. மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இது யூஸ் பண்ணி பார்த்த உடனே எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹேட் திஸ் தாட் லைக், ஒரு வேளை நான் யூஸ் பண்ணோன்னே, ஏன்னா எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், எனக்கு ஏதாவது ஒரு பர்னிங் சென்சேஷன் மாதிரி இல்லைன்னா ஒரு ரெட்னஸ் மாதிரி ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா ஐ பி லைக், ஐயோ என்ன போகுது நம்ம ஸ்கின், அடுத்ததாக ஏதாவது பிரேக் அவுட் வருமா, ஏதாவது ஆகிடுமா, அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிப்பேன். பட் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு நான் இந்த பின்னாடி என்ன எழுதியிருக்கோ அதுதான் படித்தோடனே ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஃபைன். நான் வந்து ரெட்னஸ் இருந்தாலும் பிளெமிஷஸ் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், ஈவன் மைல்டாக ஏதாவது ஒரு, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட்னஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இருந்தப்போ கூட ஐ டென்ட் ஃபீல் எனி இரிட்டேஷன் ஆர் பர்னிங் சென்சேஷன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணப்போ. தட் இஸ் த ஒன் திங் ஐ வாண்ட் டு கன்வே. Nutriderm Oil Regulator Lotion may help to control the sebum production, adjusting to the ideal level. நம்ம ஸ்கின்க்கு வந்து பேசிக்காக ஒரு pH லெவல் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின்னோட pH லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும், அண்ட் மோரோவர் நம்மளோட sebum secretion அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆயிலி ஸ்கின் பீப்புள், ஈவன் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட, எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான், இந்த T zone and the area around my nose and somewhere over here இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா I always tend to have that little bit of oily feeling. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் கேமராமேன் ஒரு வாட்டியும் வந்து சொல்கிறதே என்ன அப்படின்னா, உங்களோட நோஸ் டச் பண்ணுங்கள், யூ ஹேவ் தட் ஆயில், லைக் அங்கே தான் வந்து எனக்கு அந்த சீபம் ஆர் ஆயில் செக்ரேஷன் இது வந்து அதிகமாக இருக்குங்க, நோஸ் அண்ட் அரௌண்ட் திஸ் ஏரியா. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி நான் வந்து அதுதான் டச் பண்ணேன். ஸோ தட் இஸ் த ஒன் திங் ஐ வாண்டட் டு கண்ட்ரோல். நான் அதனால இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் யூஸிங் திஸ் ப்ராடக்ட் ஐ கேன் see a visible difference in the oil secretion in my skin. It is very easy. and இந்த பாடி ஆக்னி கூட எனக்கு இந்த சைட் பேக்கில் கூட கொஞ்சம் ஆக்னி இருந்தது ப்ரீவியஸ்லி. ஐ ஸ்டார்டட் யூஸிங் திஸ் and it went off, like it vanished. and now I have few acne over here. So இதுவும் வந்து I'm just treating with the help of this Nutriderm Oil Regulator Lotion. So இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, on a clean face. I'm also using this new Dermavive Oatmeal Hydra Cleanser. இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் நாட் ஸோ மச் லைக், எனக்கு மோஸ்ட்லி அந்த ரொம்ப லேதரிங்காக இருந்தால் எனக்கு ஐ ஃபீல் லைக் இஸ் தேர் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் வெரி லேதரிங் and it actually has this Avena sativa seed powder and it is enriched with oatmeal extracts. So உங்களுக்கு அந்த oatmeal you can smell when you use this hydra cleanser and it's super hydrating. நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் pH வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளென்சர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் பேக் ஃப்ரம் மை ஷவர் and I used this Dermavive Hydra Cleanser like to wash my face. Next I'm going to use this Nutriderm Oil Regulator Lotion. So இது வந்து actually you have to use it with a cotton pad. just ஒரு 4 times spritz பண்ணிட்டு ஒரு cotton padல வச்சு you can just apply all over your face if you're applying all over your face. But I'm going to use my fingers only now because எனக்கு ரொம்ப all over my face I don't need any concentration அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் எனக்கு ட்ரை ஆகும் ஸ்கின். as I'm in Coimbatore now கண்டிப்பாக எனக்கு இங்கெல்லாம் ட்ரை ஆகும் ஸ்கின்னு. So I'm not going to use all of my face. So just நான் வந்து ஒரு 2 to 3 pumps எடுத்துக்கிறேன்.
ஸோ திஸ் இஸ் இட். எடுத்துட்டு இட் ஆக்சுவலி ஃபீல்ஸ் லைக் இதில் எந்த ஒரு யூ டோன்ட் ஃபீல் எனி திங் சூப்பர் அரோமேட்டிக், அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. இட் ஸ்மெல்ஸ் லைக் எ கிளினிக்கல் ப்ராடக்ட், ஒரு நார்மல் விச் இஸ் லைக் இந்த நியாசினமைட் அண்ட் ஹைலரோனிக் ஆசிட் இதெல்லாம் நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா, ஒரு வைட்டமின் பேசிக்காக ரா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் மை ஃபிங்கர்ஸ் அண்ட் எந்த ஏரியாவில் எனக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்குமோ அங்கே ஐம் ஜஸ்ட் கோனா டேப் இட் and I'm gonna spot treat this. So இங்கே எனக்கு இந்த பாடி ஆக்னி இருக்கா, இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். and I have one over here and few on my back. I don't know if you can see. So இந்த இடத்துல it's very important to treat everything like everywhere in your body. நீங்கள் எங்கே வந்து இந்த மாதிரி ஆக்னி இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் வந்து you can use this Nutriderm oil regulator lotion. and இன்னொரு முக்கியமான விஷயம், this also helps in reducing scalp acne. சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ப்லலாம் பார்த்தீங்கன்னா ஹீட் பாயில்ஸ் மாதிரி வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். நார்மலாக கோம்பு வச்சு தலை வர முடியாது. இட் வில் பி ஸோ டிஸ்டர்பிங் பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா, இந்த Nutriderm oil regulator lotion யூஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஐ வில் பி யூஸிங் த Nutriderm Vitamin E Moisturizing Lotion. இதுவும் வந்து it is for all skin type people. and மெயினாக இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு எதுக்காக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் நிறைய வீடியோஸில் இது யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் சூப்பர் லைட் வெயிட் அண்ட் மேக்கப்புக்கு முன்னாடி இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்க்கு. அண்ட் இட் கிவ்ஸ் ஆல் த நரிஷ்மெண்ட் ஃபார் த ஸ்கின் அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் த நம்ம ஸ்கின்க்கு தேவையான அந்த ஹைட்ரேஷன் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்ளாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஐ கீப் சேஞ்சிங் மை ஃபேஸ் வாஷ் ஆல் த டைம். லைக் நான் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், பட் ஒன் திங் தட் இஸ் கான்ஸ்டன்ட் என்னோட ரொட்டீனில் அப்படின்னா, ஐ ஹவ் பீன் யூஸிங் திஸ் மாய்ஸ்சரைசர் ஃபார் குவைட் லாங் டைம். லைக் இட்ஸ் பீன் அ இயர் நவ் and I've been working with the brand for a very long time, for almost 2 years now, but still எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். and along with the other moisturizers as well, but I keep using this moisturizer anytime I find it near me. எனக்கு எப்பவுமே இது ரொம்ப பிடிக்கும். so I'm just gonna hydrate my skin. and if I don't find my eye product near me, like eye cream or சீரம் எதுவுமே பக்கத்தில் இல்லை அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் திஸ் மாய்ஸ்சரைசர் பிகாஸ் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு லுக் ஃபார் ஒன் மோர் ப்ராடக்ட் டு கிவ் தட் ஹைட்ரேஷன் டு யுவர் ஸ்கின். இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே வந்து இட் வில் பி மோர் தென் இனஃப் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ right now I don't have any makeup on my skin and my skin feels really really healthy. and even in the oil secretion இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. throughout the day I can have a கம்ப்ளீட்டாக அந்த ஆயில் பற்றின கவலை இல்லாமல் ஐ கேன் ஆக்சுவலி மெயின்டைன் த சீபம் செக்ரேஷன் இன் மை ஸ்கின் as well as என்னோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ highly recommend these 2 products. இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஹவு டு பர்ச்சேஸ் திஸ், இதோட லிங்க்ஸ் இது எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல் பி really ஹெல்ப்ஃபுல். நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு பிம்பிள் அண்ட் ஆக்னி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி ட்ரை திஸ் ப்ராடக்ட். இஃப் யூ ஆர் சூப்பர் ஆக்னி ப்ரோன் ஸ்கின், நிறைய பேருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குது அண்ட் ரொம்ப பிம்பிள் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, யூ லவ் இட் and it is really on the healthy side. I think it is little bit on the expensive side, I know, but still it's worth it. நீங்கள் இது ஒரு தடவை வாங்கினீங்க அப்படின்னா போதும். it has like a large amount of quantity and நீங்கள் யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா once in a day if you use it is enough. if you are having too much acne you can use twice in a day, but நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் குவான்டிட்டி தான் எடுக்கிறீங்க. யூஸிங் in a cotton pad, just 3 to 4 ஸ்ப்ரே நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு all over your face and neck நீங்கள் எங்கெங்கெல்லாம் acne பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் you can apply it. So this actually helps in reducing your acne and கொஞ்ச நாள் ஆக நீங்கள் if you keep constantly using this moisturizer you can see that lightening in your skin. நிறைய பேருக்கு அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட லைட்டன் பண்ணி கொடுக்கும். that is the only thing that you need to do because you cannot have a you cannot என்ன சொல்கிறது, எல்லாரும் ஒயிட் ஆகணும், என்ன பண்ணுறது கேட்குறீங்க. ஒயிட் ஆகுறது அப்படிங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள், பட் யூ கேன் ஆக்சுவலி ரெடியூஸ் த ஸ்பாட்ஸ் இன் யோர் ஸ்கின். லைக் நிறைய பேர்த்துக்கு வந்து
வைட்டமின் சி சீரம் கான்சன்ட்ரேட்டட் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிளெமிஷஸ் எடுக்கும். ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா பிளெமிஷஸ் எடுக்கும். அண்ட் மோஸ்ட் பீப்புள் ஹூ ஹேவ் திஸ் ஆயிலி ஸ்கின் அண்ட் இந்த ஆக்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் AHA BHA காம்ப்ளெக்ஸ் இருக்க மாதிரி பீல் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். தேர் ஆர் ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட். ஸோ அதை பற்றியெல்லாம் நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு let you know. பட் ஃபார் now I have these 2 recommendations for having your skin, like having your ஹெல்தி ஸ்கின். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நான் சொல்லி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கி அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா ஐ பி ரியலி ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ கைஸ் ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் ஷேர் இட் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். நான் எப்பவும் போல் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன். அண்ட் அதுக்கு பதில் வந்து கமெண்ட்ஸில் சொல்ல முடியாட்டியும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த 2 ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்த 3 ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணலாம். அண்ட் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's me, Janani, signing off. Take care. Bye-bye.